அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு கணிதம் எளிய எண்ணிக்கையில் நின்று விடுகிறது, மேலும் அழுத்தத்தின் கீழ் எஃகு உடைகிறது. பண்டைய இந்தியாவின் புரட்சிகர அறிவு அமைப்புகளை எதிர்கொள்ளும் முன் உலகின் பெரும்பாலானவற்றின் உண்மை இதுதான். இந்த மரபை புரிந்து கொள்வதில் ஒன்று கணிதம். 5ஆம் நூற்றாண்டில் கணிதவியலாளர் பிரம்மகுப்தா 0 என்பதை முதலில் ஒரு இடப்பெயர்ச்சியாக மட்டும் இல்லாமல் அதன் சொந்த பண்புகளை கொண்ட எண்ணாக வரலாற்றின் போக்கை மாற்றியமைத்தார். இதை அடிப்படையாக கொண்டு தசம இட மதிப்பு அமைப்பு சிக்கலான கணக்கீடுகளை எளிதாக செய்ய அனுமதித்தது. இந்த திறமையான கட்டமைப்பு இல்லாமல் நமது நவீன கணினிகள் மற்றும் டிஜிட்டல் வாழ்க்கையை இயக்கும் அல்காரிதங்கள் வெறுமனே இருக்காது. 2 மருத்துவத் துறைக்கு செல்லும் போது அறுவை சிகிச்சையின் தந்தை சுஷ்ருதாவை காண்கிறோம். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 120க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் ரைனோபிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை போன்ற நுட்பங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு முன்பே விவரிக்கும் சுஷ்ருத சம்ஹிதையை ஆவணப்படுத்தினார். அவர்களின் மருத்துவ தேர்ச்சி ஆயுர்வேதம். இந்த அமைப்பு அறிகுறிகளை மட்டும் குணப்படுத்தவில்லை, இது உணவு முறை, யோகா மற்றும் மூலிகை வைத்தியம் மூலம் முழுமையான தடுப்புக்கு கவனம் செலுத்தியது. நவீன ஆரோக்கியம் என்பது இப்போது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. 3 உலோகவியல் துறையில் இந்தியா உலகிற்கு வூட் ஸ்டீல் வழங்கியது. இந்த உயர் கார்பன் கலவையானது புகழ் பெற்ற டமாஸ்கஸ் வாள்களுக்கான மூலப்பொருளாக இருந்தது. அவற்றின் கூர்மை மற்றும் விளிம்பை தக்கவைக்கும் திறனுக்காக அறியப்பட்டது. 4 இந்த பரந்த அறிவு பெருங்கடலை பாதுகாக்க இந்தியா உலகின் முதல் குடியிருப்பு பல்கலைக்கழகங்களான நாலந்தா மற்றும் டாக்சிலாவை நிறுவியது. இந்த நிறுவனங்கள் உலகம் முழுவதிலுமிருந்து அறிஞர்களை ஈர்த்தது. பண்டைய உலகின் ஐவி லீக்களாக செயல்பட்டன. 5 மூலோபாய சிந்தனைக்கு நாங்கள் சதுரங்காவை பார்க்கிறோம். குப்த சாம்ராஜ்யத்தில் தோன்றிய இந்த விளையாட்டு தலைமுறை தலைவர்களுக்கு தர்க்கம், உத்தி மற்றும் தொலைநோக்கு ஆகியவற்றை கற்பிக்கும் நவீன சதுரங்கமாக உருவானது. 6 அன்றாட வாழ்வில் கூட இந்தியா அத்தியாவசிய பொருட்களுக்கு முன்னோடியாக இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் பருத்தியை பயிரிட்டு அதை துணியாக சுழற்றியது. ஜவுளி மற்றும் கழிப்பறைகள் போன்ற சுகாதார அமைப்புகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. நமது வானளாவிய கட்டிடங்களின் 0ல் இருந்து எஃகு வரை இந்த பங்களிப்புகள் நவீன வளர்ச்சியின் கண்ணுக்கு தெரியாத முதுகெலும்பாக அமைந்தன. இந்த வேர்களை அங்கீகரிப்பது வரலாற்றை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் மனித முன்னேற்றத்தின் உண்மையான ஒன்றோடொன்று இணைந்த பரிணாமத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது.